ஒரு மலர் மருத்துவர். ஒரு முறை வந்து கோமதன் கிரியேஷன்ஸு அவங்களுடைய குமாரதேவி மேடம் வந்து என்னை அழைத்து உங்களுடைய மலர் மருத்துவத்தை பற்றி நாங்கள் வந்து பேட்டி எடுக்கணும்னு ரொம்ப விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மேலும் இந்த மலர் மருத்துவத்தை பிரபலப்படுத்தணும், நாட்டு மக்களுக்கு ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றத வந்து இதில் வந்து நிறைய மருத்துவத்தில் வந்து நல்ல மகத்துவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னை வந்து அழைச்சாங்க. கண்டிப்பாக மேடம் உங்களை பேட்டி எடுக்கணும்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன், ஏன்னா இது வந்து வெளி உலகத்துக்கு நல்லா தெரிய வரணும், ஏன்னா இது அப்படியே ரொம்ப வந்து அப்படி முடங்கி கிடக்குது, இதை வந்து வெளியில் கொண்டு வரணும்னு நானே விருப்பப்பட்டு அவங்கள்ட்ட சொன்னேன். நான் அவங்களும் என்னை வந்து தொடர்பு கொண்டு இன்றைக்கி வந்து பேட்டி எடுக்க வந்திருக்காங்க. ஸோ இந்த மலர் மருத்துவம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே சிறந்த ஒரு மருத்துவம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, எல்லா வியாதிக்கும் ஒரு முக்கியமாக இருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும்தான். அதோடைய அதாவது சுகராக இருந்தாலும் சரி, பிபியாக இருந்தாலும் சரி, தைராய்டாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு அக்கா தங்கச்சி மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்னால தான் வருது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட மலர் மருத்துவத்தில் இருக்குது, மருந்து இருக்குது. அதே மாதிரி ஒரு பயம், பதட்டம், அதுக்கப்புறம் படிப்பு வராத குழந்தைங்களுக்கு படிப்புக்கு, அப்புறம் கரியர் குரோத்துக்கு. நிறைய பேர் வந்து நாளைக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கரியர் குரோத் ஆகாமல் இருக்குன்றாங்க. ஸோ அவங்களுடைய கரியர் குரோத்துக்கு, அதே மாதிரி பண வரவுக்கு, கடன் திரும்பி வர்றதுக்கு. ஸோ இது மாதிரி எல்லாத்துக்கும் கணவன் மனைவி பிரச்சனை, ஒரு பாம்பு ஒரு 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 பயம், அதே மாதிரி வந்து ஒரு டாக் ஏதாவது அடிபட்டால் அவங்களுக்குள்ளது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு மெடிசன் மலரில் மட்டும் வச்சு தான் இது பண்ணக்கூடியது. அது சரிங்களா, 38 மலர் தான், ஒரு ராக் வாட்டர், அதுலேருந்து இது பண்ணக்கூடியது தான். இது எட்வர்ட் அப்படின்றவர் தான் இது வந்து கண்டுபிடிச்சது. ஸோ வந்து ஆஸ்திரேலியாக்காரர், அவரால் இது வந்து பிரபலப்படுத்தப்பட்டு வந்திருக்குது. இன்றைக்கி ரொம்ப பிரபலமான அளவில் இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் அப்படியே முடங்கி கிடக்குது. இதை நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரணும், இதோடைய நன்மைகள் எல்லாருக்கும் தெரிய வரணும் அப்படின்றது என்னுடைய ஆசை மட்டும் இல்லாமல் அந்த குமாரதேவி மேடமும் ரொம்ப விருப்பப்படுறாங்க. ஏன்னா இதை பற்றி அவங்க நிறைய தெரிஞ்சுருக்காங்க. தெரிஞ்சுட்டு அவங்களே வந்து என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி மிராக்கிள் நடந்திருக்குமா, நான் பார்த்துருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் சரி, அதாவது தெரியுறதுன்றது ரொம்ப கஷ்டங்க, தெரிஞ்சு நம்மளை வந்து அழைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப நம்மளை மோட்டிவ் பண்ணுற மாதிரி. ஸோ இதனால் எனக்கு ஆர்வம் வந்து நானும் ஒன்றுனே சொல்ல வந்திருக்கேன். இப்போ நான் பொதுவாகவே நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெஸ்கியூ ரெமிடின்னு சொல்லுவாங்க. இது ரெஸ்கியூ ரெமிடின்றது இந்த மெடிசன் வந்து 5 அதாவது 5 ஃப்ளவரோடைய கலவை சேர்ந்தது. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் பேஷண்ட்டுக்கோ, இல்லை வந்து திடீர்னு ஒரு கேராகி மயக்கம் போட்டு கீழே விழுகிறவங்களுக்கோ, தலைவலி அந்த மாதிரி பெயின் இருக்கவங்க எல்லாத்துக்குமே இம்மிடியேட்டாக அந்த மருந்து வந்து உடனே வந்து வேலை செய்யுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் பேஷண்ட் வந்து ஆக்சிடென்ட் யாரோ கிடக்குறாங்க அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த 2 ட்ராப் மட்டும் இது உதட்டில் வச்சோம்னா அவங்களுக்கு நல்ல நினைவு வரும். ஸோ இதோடைய பவர் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மருந்து. இது வந்து ஒரு டாகோ இல்லை மாடோ எதோ அடிபட்டுச்சுனாலும் நமக்கே கூட ஒரு தீக்காயம் கையில் பட்டுருச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக இந்த மருந்தை வந்து இப்படி திறந்துட்டு ஒரு 2 ட்ராப்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நீங்கள் பார்ப்பீங்க, அந்த இடத்துல தழும்பே இருக்காது. உடனே இமீடியட்டாக வைக்கணும், வச்சுட்டீங்கன்னா அந்த இடத்துல தழும்பே இருக்காது. ஸோ அது வந்து மறைஞ்சிடும். அதே மாதிரி டாகாக இருந்தாலும் சரி, இது வாயிலையும் குடிக்கக்கூடியது, அதே சமயத்தில் வெளியிலையும் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு மெடிசன் இது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வில்லோன்ற மருந்து வந்து கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த வில்லோ இதில் இன்னும் ஒரு 4 மருந்து ஆட் பண்ணி 4 ஃப்ளவரோடைய இதுதான் ஆட் பண்ணி இதை கொடுத்தோம்னா அவங்களுக்கான பிரச்சனை வந்து தீர்வுக்கு வரும். 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வரும். இது ரொம்ப பவர்ஃபுல் மெடிசன். இதுவும் மெடிசன் மீன்ஸ் மெடிசனை பயப்பட வேண்டாம். இது எல்லாமே பூக்கள்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு அந்த லிக்யூடு தான் அது. ஸோ இதில் வந்து அவ்வளோ எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. பிறந்த குழந்தை முதற்கண்டு இந்த மருந்தை வந்து நாங்கள் 2 ட்ராப் போடலாம். ஸோ அவங்களுக்கு கூட இது வந்து குழந்தைங்களுடைய வளர்ச்சி மேன்மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்கு இது நல்லா வந்து ஒரு பவர் குடிக்கக்கூடிய மருந்து இது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லார்ஜு, இது மாதிரி கிரேப் பைனாப்பிள். இந்த கிரேப் பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா தோல் வியாதிக்கெல்லாம் ரொம்ப வந்து சிறப்பாக வந்து செயல்படும். ஸ்கின் அலர்ஜி, அதாவது ஸ்கின்னில் வந்து ஒயிட் இருக்குது, அந்த கருப்பு இருக்கிறது, இந்த இதுக்கு வந்து நாங்கள் அந்த கிரேப் ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, இதோட இன்னும் ஒரு 2-3 மருந்து ஆட் பண்ணி கொடுப்போம், அந்த ரெஸ்கியூ ரெமிடி மாதிரி கொடுப்போம். ஸோ அப்படி கொடுக்கும் பட்சத்தில் அப்போ அவங்களுக்கு தோல் வியாதி கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி இந்த லார்ஜு இது அப்புறம் வந்து வாட்டர் வயலட்டு, இந்த மாதிரி ஒரு 5 கூட்டுக்கலவை சேர்ந்து, இது அக்ரிமோனி, இதெல்லாம் அந்த 5 கூட்டுக்கலவை சேர்ந்து இதெல்லாம் கொடுக்கும்போது
படிக்கிற பசங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கலாம். அதே மாதிரி மனக்குழப்பத்தில் இருப்பாங்க, ஒரு பயம் பதட்டத்தில் இருப்பாங்க. ஐயோ இதை படிக்கிறோமே, இதில் பாஸ் ஆகுவோமா, என்ன மாதிரி இருக்கும் அப்படிலாம் பயப்படுவாங்க. ஸோ அந்த பயமே வராது. அவங்க நல்லா பீஸ்ஃபுல்லாக எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மருந்தெல்லாம். அதே மாதிரி இன்னொரு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை இதெல்லாம் வராமல் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அவங்க ரிலாக்ஸ் ஆகிறதுக்குலாம் இதில் எல்லா வித மருந்தும் நான் காமிச்சிருக்கிறது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 7-8 மெடிசன் தான் காமிச்சிருக்கேன். 38 மலர் இருக்கிறதுனால 38 மலருக்குமே ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்குது. இது வந்து வெளியில் வந்து இன்னும் வராமே இருக்குது. இதோட பவர் வந்து நல்ல ஒரு அதிகமான வாய்ப்பு கொடுக்கக்கூடியது தான். ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மருந்து எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனை, ஸ்ட்ரெஸ்ஸு இது மாதிரி இருக்குதுன்னா இது எடுத்துக்கிட்டிங்கனாலே குறைஞ்சது ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களுடைய மாற்றத்தை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ரியாக்ட் வந்து நல்லா தெரியும். ஸோ எல்லாருமே இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். எனக்கு வந்து இன்றைக்கி பேட்டி எடுக்க வந்த கோமதிராம் கிரியேஷன்ஸ் அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மருத்துவத்தை வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வரணும். ரொம்ப நன்றின்னு பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.